அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க. இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று புரட்டாசி சனிக்கிழமை, அதுவும் 3வது சனிக்கிழமையாக வருகிறது. இந்த ஒரு பொருளை உங்கள் தலையை சுற்றி எரியுங்கள், கோடி கடனும் நொழிப்பொழுதில் தீரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? இந்த ஒரு பொருள் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைய நாள் மிகவுமே முக்கியமான ஒரு அற்புதமான நாள். நவராத்திரியில் வரக்கூடிய 3வது நாள், புரட்டாசி 3வது சனிக்கிழமை. ரொம்ப ரொம்ப விசேஷமானது. பெருமாளுக்கு தளிகையிட்டு அவரை வழிபாடு செய்ய அற்புதமான நாட்கள். பொதுவாகவே பெருமாளை புரட்டாசியில் விரதம் இருந்து வழிபாடு செய்பவர்கள் வாழ்க்கையில் அனைத்து விதமான செல்வ நலங்களும் பெருகும் அப்படின்றது ஐதீகம். அதனால ஒவ்வொரு நாளுமே நாம பெருமாளுக்கு விரதம் இருந்தே வழிபாடு செய்ய உகந்த மாதமாக இந்த புரட்டாசி மாதம் நம்மளுக்கு அமைந்திருக்கிறது. அப்படி புரட்டாசி சனிக்கிழமைகள்ல நம்மளுடைய பெரும்பாலான பிரச்சனை இந்த கடன் பிரச்சனையாக தான் இருக்குது. நாம எல்லாருமே ஏதாவது ஒரு எமர்ஜென்சியில நாம ஏதோ ஒரு சூழ்நிலையில கடன் வாங்கி இருப்போம். அந்த கடனை திருப்பி செலுத்த முடியாத சூழ்நிலையில ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்போம். அப்படி நம்முடைய கடன்கள் அனைத்தும் தீருவதற்கு ஒரு அற்புதமான ஒரு எளிய பரிகாரத்தை தான் நாம இந்த பதிவுல பார்க்க போறோம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ரொம்ப எளிமையா தான் இந்த பரிகாரத்தை நாம செய்ய போறோம். இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் பேரில் கடன் இருக்குதோ, இப்போ நீங்க கடன் வாங்கியிருக்கிறீங்க, அந்த கடனுக்கு நீங்கள் தான் பொறுப்பு அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய தலையை சுற்றி தான் அந்த பொருளை எரிய வேண்டும். அதனால யாரு கடன் வாங்கி இருக்கிறீங்களோ அவங்கள சுத்தி எரியுங்கள். என்ன செய்யணும் இந்த பரிகாரத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருப்பு எள்ளு இருக்கும் இல்லைங்களா, அந்த கருப்பு எல்லை ஒரே ஒரு கைப்பிடி உங்க கையில எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு கிளாக் வைஸ்ல 3 முறையும் ஆன்டி கிளாக் வைஸ்ல 3 முறையும் சுத்திட்டு என்னுடைய கடன் முழுவதும் தீர வேண்டும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு அதை பறவைகளுக்கு உணவாக போட்டுடுங்க. இப்படி செய்யும் பொழுது நம்முடைய கடன் பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் அப்படிங்கிறது ஐதீகம். ஒவ்வொரு சனிக்கிழமையுமே நாம இந்த பரிகாரத்தை தாராளமாக செய்யலாம். நான் முதல்ல சொன்ன மாதிரி யாரு பேர்ல கடன் வாங்கி இருக்கிறீங்களோ அவங்க தலையை சுற்றி தான் எரியணும். அதனால அதை நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இப்ப என் பையன் பேர்ல என் பையன் தான் கடன் வாங்கி இருக்கிறான், ஆனா நான் செய்யலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி செய்யக்கூடாது. அது பலன் அளிக்காது. யாரு பேர்ல நீங்க கடன் வாங்கி இருக்கிறீங்களோ, இப்போ உங்க பையன் பேர்ல ஹவுஸ் லோன் வாங்கியிருக்கிறீங்க, இல்லை ஒரு பைக் லோன் வாங்கியிருக்கீங்க, இந்த மாதிரி நீங்கள் வாங்கியிருந்தா கூட தாராளமாக இந்த எளிய பரிகாரத்தை செய்யுங்கள். நிச்சயம் உங்களுக்கு அற்புதமான ஒரு பலன்கள் கிடைக்கும். அதே மாதிரி இந்த பரிகாரத்தை செய்யும் போது அசைவம் சாப்பிட்டிருக்க கூடாது. பெண்கள் மாதவிடாய் காலமாக இருந்தாலும் செய்யக்கூடாது. வரக்கூடிய சனிக்கிழமை நாட்கள்ல நீங்க தாராளமாக செய்து கொள்ளலாம். இந்த பரிகாரத்தை செய்து முடித்த பிறகு நீங்க அசைவம் சாப்பிட்டு கொள்ளலாம். ஆனால் எக்காரணத்தை கொண்டும் அசைவம் சாப்பிட்டுட்டு இந்த பரிகாரத்தை நீங்க செய்யக்கூடாது. சரிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம கடன் தீர்வதற்கு நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னா பணம் தான் தேவை. அந்த பண வரவிற்கு உண்டான ஒரு எளிய பரிகாரத்தையும் நாம் இந்த பதிவில் பார்த்துடலாம். இன்றைய தினம் 3வது சனிக்கிழமை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்றைய நாளில் நவராத்திரியில் வரக்கூடிய 3வது நாள் இல்லைங்களா, இந்த 3வது நாள் துர்க்கை அம்மனை வழிபாடு செய்ய உகந்த நாட்கள். அப்படி வரக்கூடிய நாட்கள்ல மாலை 6 மணிக்கு இன்றைய தினம் மகாலட்சுமி பூஜைகள் செய்வது மிக மிக அற்புதமான பலன்களை கொடுக்கும். அதே மாதிரி குங்கும அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வது சுமங்கலி பாக்கியம் கிடைக்கும். அதனால இன்று மாலை நீங்க இந்த மகாலட்சுமி பூஜை செய்யவும் மறக்காதீங்க. அதற்கப்புறம் பண வரவிற்காக நாம செய்யக்கூடிய ஒரு எளிய பரிகாரத்தை பார்க்கலாம். எல்லாருக்குமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பண வரவு அப்படிங்கிறது அதிகரிக்கும். பண வரவு நம்மளுக்கு அதிகரித்தால் மட்டுமே நம்மளுடைய கடன் பிரச்சனைகள் தீர முடியும். அப்படி பண வரவிற்காக நாம செய்யக்கூடிய ஒரு எளிய பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பட்டை இருக்கும் இல்லைங்களா, இந்த பட்டை சிலிமன், அந்த பட்டை நம்மளுக்கு பண வசியத்தை ஏற்படுத்தக்கூடிய தன்மை கொண்டது. அந்த பட்டை நீங்க எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு 1-2 துளசி இலைகளை அது கூட சேர்த்துக்கோங்க. அதற்கப்புறம் 11 ரூபாய், 21 ரூபாய், 51 ரூபாய், 101 ரூபாய் அப்படின்னு உங்களுக்கு எந்த அளவுக்கு வசதிகள் இருக்குதோ அந்த அளவுக்கு
அதில் வந்து நாணயத்தை வச்சுக்கோங்க. வச்சுட்டு இது மூன்றையுமே என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் வலது உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு பெருமாளையும் உங்களுடைய குலதெய்வத்தையும் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. எனக்கு பண வரவு அதிகரிக்கணும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த மூன்றையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பூஜைக்கு உண்டான தட்டி எடுத்து அதை வந்து உங்கள் பூஜை அறையில் பெருமாள் படத்திற்கு பாதத்திலேயே வச்சிருங்க. இது வந்து அப்படியே இருக்கட்டும். அடுத்த வாரம் நீங்கள் சனிக்கிழமை நாட்களில் இந்த காசை வந்து எடுத்துட்டு போய் அங்கே இருக்கக்கூடிய பெருமாள் கோவில் உண்டியல்ல போட்டுடுங்க. அந்த பட்டை வந்து பார்த்தீங்க துளசி, இது இரண்டையுமே பட்டையும் துளசியும் கால்படாத இடத்துல வந்து நீங்கள் போட்டுடுங்க. இது மாதிரி செய்யும் பொழுது பண வரவு அப்படிங்கிறது அதிகரிக்கும். நான் இப்போ உங்களுக்கு 3 பரிகாரங்கள் சொல்லியிருக்கிறேன். முதல்ல பார்த்தீங்கன்னா கோடி கடனையும் தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான எளிய பரிகாரத்தை சொல்லியிருக்கேன். உங்களுடைய தலையை சுற்றி கருப்பு எள்ளு தான் பயன்படுத்தணும். கருப்பு எல்லை ஒரு கைப்பிடி எடுத்து உங்கள் தலையை சுற்றி அதை பறவைகளுக்கு உணவாக போட சொல்லியிருக்கிறேன். இது வந்து கடன் தீர்ப்பதற்கு. இரண்டாவது பார்த்தீங்க அப்படி பண வரவிற்குண்டான ஒரு எளிய பரிகாரத்தை நான் சொல்லியிருக்கிறேன். சிலமன் பட்டை 1-2 வந்து துளசி இலைகள் 11 ரூபாய் காணிக்கை, இது மூன்றையும் வந்து பூஜை அறையில் வைக்க சொல்லியிருக்கிறேன். மூன்றாவது பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் மகாலட்சுமி பூஜை செய்வது மிக மிக அற்புதமான பலன்களை வந்து உங்களுக்கு கொடுக்கும். நான் உங்களுக்கு 3 பரிகாரங்கள் சொல்லியிருக்கிறேன். இது 3ஐயும் செஞ்சாலும் பரவாயில்ல, இல்லை எங்களால் 1-2 தாமா செய்ய முடியும் அப்படிங்கிறவங்க உங்களால் என்ன முடியுமோ அதை செய்யுங்க. ஆனால் கட்டாயம் இன்றைய நாள் இந்த எளிய பரிகாரத்தை செய்யுங்கள். நிச்சயம் உங்களுக்கு கடன்கள் தீர்ந்து செல்வம் பெருகுவதற்குண்டான ஒரு வாய்ப்பையும் சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தும். நம்பிக்கையோட செய்யுங்க. முதல்ல நம்மளுக்கு நம்ம மேல நம்பிக்கை இருக்கணும். எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும் பரிகாரங்களாக இருந்தாலும் சரிங்க, இதை செஞ்சா நம்மளுக்கு சரியாயிடும் அப்படின்னு முழுமையா நீங்க நம்பி அந்த நம்பிக்கையோட செய்யும் போதுதான் அதோட முழு பலனும் நம்மளுக்கு கிடைக்கும். ஏதோ சொல்லிட்டாங்களே அப்படின்னு நாம செய்யாம அதை ஒரு முழு நம்பிக்கையோட முழு மனதோட செய்யும் பொழுது அதனுடைய பலன் நம்மளுக்கு கை மேல கிடைக்கும். நம்பிக்கையோட செய்யுங்க, நிச்சயம் உங்களுக்கு பலன் கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.